நம்ம மாட்டுப் பண்ணையிலே ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் இந்த மாட்டுப் பண்ணைய சுத்தம் பண்ணுறது தாங்க. அதனால தான் நம்ம இப்போ ஹை ப்ரெஷர் பம்ப் செட் பண்ணியிருக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தண்ணியும் கம்மியா தான் செலவாகும். நம்ம நீட்டா சுத்தம் பண்ணிரலாம். நேரமும் குறைவா தான் செலவாகுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நார்மலான ஓஸ்ல மேட்ட கழுவுனோம் அப்படின்னா, நம்ம போட்டு தேய்ச்சு கழுவணும். இல்லைன்னா தண்ணி நிறையா வேஸ்ட் ஆகுங்க. இதில ஹை ப்ரெஷரில் போட்டிங்கன்னா, உங்களுக்கு தண்ணி கம்மியா தான் செலவாகுங்க. அது போக நல்லா ஃபோர்ஸாக கழுவுறதுனால, நல்லா நீட்டாவே சுத்தம் பண்ணிரலாங்க. உங்களுக்கு மாடு கழுவுறதுக்கும் செட் ஆயிக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க காரு, பைக்கு எல்லாமே கழுவிக்கலாங்க. உங்களுக்கு மோட்டார் பார்த்தீங்கன்னா, 1 ஹெச்பி, 2 ஹெச்பி மோட்டர் இருந்தாவே போதுமான அளவுங்க. நம்ம வாங்கியிருக்கிறது கம்மியான ஹை ப்ரெஷர் தாங்க. இத விட ஹை ப்ரெஷர்லாம் இருக்கு. நம்ம வந்து மாடுக்கெல்லாம் கழுவுற மாதிரி ஒரு கரெக்டான ஹை ப்ரெஷரில் தான் வாங்கியிருக்கிறேங்க. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, கழுவும்போது பார்த்து தான் கழுவணுங்க. கையோ நம்ம ஸ்கின்ல கை, காலுக்கு இது பட்டுருச்சுன்னா புண்ணாக்கி விட்டுருங்க. அது வந்து மேட் கழுவுறதுக்கும், உங்களுக்கு மாட்ட கழுவுறதுக்கும் மட்டும் தான் கரெக்ட்டா இருக்குங்க. பார்த்து தான் நீங்க பண்ணிக்கணும். இப்ப இதில நார்மலான ஓஸ்ல வர தண்ணி வந்து தேவையான அளவு மட்டும் எடுத்துக்குங்க. தேவையில்லாத இன்னொரு ஓஸ் வழியா உங்களுக்கு வெளிய வந்துரும். அதனால உங்களுக்கு தண்ணி அதிகமா வேஸ்ட் ஆகாதுங்க. உங்களுக்கு வந்து காரையெல்லாம் கழுவணும் அப்படின்னா, ரொம்ப ஹை ப்ரெஷர்ல இருந்துச்சுன்னா, அந்த மண்ணு, சிமெண்ட் எல்லாம் அரிச்சிட்டு வந்துருங்க. அதுக்காக அதுலயே அந்த நட்ட வந்து நீங்க லூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது நார்மலா வந்துருங்க. நார்மல் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். நீங்க நல்லா நட்ட டைட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரெஷர் அதிகமா இருக்குங்க. இதில வந்து கன் வந்து ப்ரெஸ் பண்ற மாரி இருந்துச்சுங்கன்னா, வேண்டான்னா விடுற மாரி இருந்துச்சு. அந்த ப்ரஷ் வந்து உடஞ்சிருச்சு. அதனால நம்மளுக்கு வந்து சுவிட்ச போட்டு டைரக்ட்டா வர மாரி இருக்குதுங்க. உங்களுக்கு அதிலயே வந்து கன் வந்து ப்ரெஸ் பண்ற மாதிரி வந்துருங்க. இதே நீங்க மேட்ரு நல்லா ஒரு தடவ ஊற வச்சு விட்டீங்க அப்படின்னா, நீங்க கழுவுனீங்கன்னா 10 நிமிஷம் போதுங்க. 10 நிமிஷத்தில கழுவி விட்டுறலாம். நீங்க மாடெல்லாம் கழுவுறனாலுமே நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷமே போதுங்க. அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே கழுவி முடிச்சிடலாம். ஓரளவுக்கு ஹை ப்ரெஷரில தான் வருங்க. நம்ம காரு, பைக்கு, ஆட்டுப்பட்டி எல்லாமே நீட்டா சுத்தம் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.